The Federal and Devaki Specialty Hospital jointly present the Madurai Marathon 2024 Run for Health on Sunday, October 20th, 2024. Entry is free for all. இந்த ஐம்பெரும் முழக்கங்கள் எதை காட்டுகிறது என்றால், ஐயா வழி தவறாமல் அண்ணா வழியில் இயங்கும் திராவிட அரசியல் இயக்கம் இது, சமூக நீதி இயக்கம் இது என்பதை முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் பிரகடனப்படுத்தினார். அதை அப்படியே பின்பற்றினார். ஒரு சமூக இயக்கமாக, பண்பாட்டு தளத்திலே இயங்குகிற இயக்கமாக செயல்படுகிற பொறுப்பு என்பது வேறு, பணி என்பது வேறு. ஒரு தேர்தல் கட்சியாக வந்த பிறகு பேரறிஞர் அண்ணா அவர்கள் எந்த தயக்கமும் இல்லாமல் பெரியார் கொள்கையை நடைமுறைப்படுத்துவதில் தீவிரம் காட்டினார். இந்தியாவிலேயே முதலாக ஒரு சமூக புரட்சியை ஏற்படுத்தக்கூடிய வகையில சுயமரியாதை திருமணத்தை சட்ட அங்கீகாரம் பெற்றார். வேறு எந்த மாநிலத்திலும் இது கிடையாது. நீண்ட நெடுங்காலமாக 1000 தலைமுறைகளாக இருந்து வந்த பண்பாட்டு தளத்தில் மிகப்பெரிய சம்மட்டி அடியை கொடுத்தார். ஒரு தாக்குதலை நடத்தினார். பெரியார் வழியை பின்பற்றுகிறோம் என்பதை உறுதி செய்தார். தமிழ் உணர்வுதான் எங்களின் ஆணி வேர் என்பதை உணர்த்தக்கூடிய வகையில் மதராஸ் மாகாணம் என்று இருந்ததை தமிழ்நாடு என்று பெயர் சூட்டி தம்முடைய மொழி இன உணர்வை உறுதிப்படுத்தினார். அது பெரியார் வழி. ஏனென்றால் பெரியார் தான் முதலில் தமிழ்நாடு தமிழருக்கே என்கிற முழக்கத்தை எழுப்பியவர். அவருடைய மாணாக்கர், தலைமை மாணாக்கர் அண்ணா அவர்கள் தமிழ்நாடு என்று இந்த மண்ணுக்கு பெயர் சூட்டினார். இருமொழி கொள்கைதான் என்பதை உறுதிப்படுத்தினார் பேரறிஞர் அண்ணா. அவருடைய வாரிசு என்பதனால் இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம் என்றார் முத்தமிழறிஞர் கலைஞர். அதை ஏற்க மாட்டோம், தேசிய கல்விக் கொள்கையின் மூலம் நீ திணித்தாலும் என்று இன்றைக்கும் அதை நடைமுறைப்படுத்துகிறவர் அண்ணன் தளபதி அவர்கள். அதனால் தான் நேற்று பிரதமரை போய் சந்திக்க நேர்ந்தது. நீங்கள் திணிக்கிற தேசிய கல்விக் கொள்கையின் மூலம் மும்மொழி கொள்கையை திணிக்க பார்க்கிறீர்கள், ஒருபோதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று இன்றைக்கும் ஐ பிலாங் டு டிராவிடியன் ஸ்டாக் என்று சொல்லுகிற துணிச்சலை பெற்றவர் தளபதி அவர்கள். அந்த லெகசி, டிராவிடியன் லெகசி தளபதி அவர்களிடத்திலே இன்றைக்கு இருப்பதனால் தான் இந்த ஆட்சியே டிராவிடியன் மாடல் என்று பிரகடனப்படுத்தி இருக்கிறார். கலைஞர் கூட அதை அறிவிக்கவில்லை. அண்ணா அரசு என்று சொல்லி இருக்கிறார். ஆனால் எப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை நாங்கள் நடத்துகிறோம் என்பதை இந்திய நாடே அறிந்து கொள்ளக்கூடிய வகையிலே இது டிராவிடியன் மாடல் என்று பிரகடனப்படுத்தியவர் தளபதி அவர்கள். இவரை வெறும் குடும்ப வாரிசு என்கிறார்கள். கருத்தியல் வாரிசு, பெரியாரின் கொள்கை பேரன். பெரியார் வழியில் அவர் தொடர்ந்து இயங்குகிறார் என்பதற்கு இதைவிட வேறு சான்று தேவையில்லை. இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம். முத்தமிழறிஞர் கலைஞர் மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி, இந்த முழக்கம் இந்திய மாநிலங்களில் எந்த முதல்வராலும் இதுவரையில் முன்வைக்கப்படவில்லை. அரசமைப்பு சட்டத்தின்படி எழுப்பிய முழக்கம். அதற்காக முதலில் 1969 பி.வி. ராஜமன்னார் தலைமையிலே ஒரு குழுவை அமைத்து இந்திய ஒன்றிய அரசுக்கும் தமிழ்நாடு மாநில அரசுக்கும் இடையிலான உறவுகள் குறித்து விசாரணை நடத்த சொன்னவர். அதை பின்பற்றித்தான் பஞ்சாபிலே ஆனந்தப்பூர் சாஹிப் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேற்கு வங்கத்திலே ஒரு கமிட்டி உருவாக்கப்பட்டது. அதன் பிறகுதான் இந்திய ஒன்றிய அரசு சர்க்காரியா தலைமையிலே மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலான உறவை பற்றி விசாரிப்பதற்கென்று ஒரு குழு அமைக்கப்பட்டது. இந்த தாக்கத்தை ஏற்படுத்தியவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸ், இந்திய ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுகளுக்கும் இடையிலான உறவுகள் என்னவாக இருக்க வேண்டும், அதிகார பகிர்வுகள் என்னவாக இருக்க வேண்டும், மாநில அரசுகளுக்கான சுயாட்சி உரிமை எத்தகையது என்பதை பற்றிய விவாதத்தை இந்திய அளவிலே ஏற்படுத்தியவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். அதேபோல இந்தியாவில் எந்த மாநில முதல்வர்களும் பின்பற்றாத பல நலத்திட்டங்களை முதலில் அறிமுகப்படுத்தியவர் முத்தமிழறிஞர் கலைஞர். கண்ணொளி வழங்கும் திட்டம் உலகில் இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் அது கிடையாது. குடிசை மாற்று வாரிய திட்டம், கூரை குடிசைகளை எல்லாம் நகர்ப்புறங்களிலே அவற்றை எல்லாம் நீக்கி அழகுபடுத்தி கட்டிடங்களில், அடுக்குமாடி கட்டிடங்களில் எளிய மக்கள் வாழ முடியும் என்பதை முதலில் உருவாக்கியவர்.
கிராமப்புறங்களில் இருக்கிற கூரை குடிசைகளை எல்லாம் அப்புறப்படுத்திவிட்டு கார வீடுகளை கட்டித் தருகிற திட்டத்தை ஏற்படுத்தி அன்றைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஜெகஜீவன் ராம் அவர்களை அழைத்து வந்து அந்த திட்டத்தை தொடங்கி வைத்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர். அதை பார்த்த பிறகுதான் ஜெகஜீவன் ராம் அவர்கள் இந்திரா காந்தி அம்மையாரிடத்தில் எடுத்துச் சொல்லி இந்திரா ஆவாஸ் யோஜனா என்கிற ஒரு புதிய திட்டத்தை இந்திய அளவிலே இன்றைக்கு இந்திரா நினைவு குடியிருப்பு திட்டம் உருவானது என்றால் அதற்கு அடிகோடியவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். இப்படி இந்திய அளவிலே ஒரு கருத்தியல் தாக்கத்தை ஏற்படுத்திய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். காலம் காலமாக கோவில்களில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்களின் குடும்ப வாரிசுகளே அர்ச்சனை செய்ய முடியும் என்று இருந்த நிலையை மாற்றியவர். அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்கிற திட்டத்தை ஆட்சி பொறுப்பேற்ற அந்த காலத்திலேயே 70களின் தொடக்கத்திலேயே அந்த சட்டத்தில் திருத்தம் கொண்டு வந்தவர். அதைவிட முக்கியமாக நான் அடிக்கடி சிலாகித்து பேசுகிற திட்டம், எத்தனையோ பல திட்டங்களை அறிமுகப்படுத்தினார். பிச்சைக்காரர் மறுவாழ்வு திட்டம் இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் அது கிடையாது. தெருவிலே வீதியிலே யார் வேண்டுமானாலும் பிச்சை எடுப்பார்கள், அதை பொருட்படுத்துவதற்கு யாரும் இல்லை என்கிற நிலை இருந்த போது தொழுநோயால் பாதிக்கப்பட்டு கோவில்களிலும் வீதிகளிலும் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தவர்களுக்கு ஆங்காங்கே ஒரு தங்கும் இடத்தை உண்டு உறைவிடத்தோடு ஏற்படுத்தி தந்தவர்களுக்கு மறுவாழ்வை ஏற்படுத்தி தந்த பெருமை முத்தமிழறிஞர் கலைஞருக்கு சாரும். அவர்தான் சமத்துவபுரம் என்கிற புதிய திட்டத்தை கொண்டு வந்தார். உலகில் இந்தியாவில் எந்த தலைவரும் சிந்திக்காத ஒன்று. ஊர் வேறு சேரி வேறு என்று பிரிந்து இந்தியா முழுவதும் இரட்டை இந்தியாவாக இருக்கிறது. ஒரே ஊரில் வாழ்ந்தாலும் கூட தனித்தனியாக சாதி பெயர்களில் தெருக்கள் இருக்கின்றன. ஒரு வீடு இன்னொரு வீடு என்று சாதி கலந்து இருக்காது. இப்படிப்பட்ட நிலையிலே இந்த மக்கள் எப்போது இணைந்து ஒரே இடத்தில் திமுக பவள விழா கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் பேசியதை பார்த்தோம். அதில் பல்வேறு விஷயங்களை அவர் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். கருத்தியல் தாக்கத்தை ஏற்படுத்தியது திமுக தான் என்றும் அவர் பேசியிருக்கிறார். அவர் பேசிய முழு விவரங்களையும் பின்னர் வரக்கூடிய செய்திகளை நாம் விரிவாக பார்க்கலாம். தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்க்கலாம். The Federal and Devaki Specialty Hospital jointly present the Madurai Marathon 2024 Run for Health on Sunday, October 20th, 2024. Entry is free for all.